கனவு காணுங்கள், உங்கள் கனவுகள் மெய்ப்பட கனவு காணுங்கள். கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு என்ற கலாமின் எழுச்சி வரிகளோடு. ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் யுவர் சேனல், யுவர் மேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மீன் வேல்யூ தியரம் ஃபார் டெரிவேட்டிவ்ஸ். இதுல ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம், காச்சிஸ் மீன் வேல்யூ தியரம், ஜெனரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம், இந்த 4 தியரங்களை பற்றி அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். லெட் எஃப் பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பி. ஒரு எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ள டிஃபைன் பண்ணுறோம். இது 3 கண்டிஷனை நிறைவு செய்திருக்கணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எஃப் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பியில் தொடர்ச்சியானதாக இருக்கணும். அடுத்தது ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் வகையிடத்தக்கதாக இருக்கணும். 3வது கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷனை நிறைவு செய்யணும். இந்த 3 கண்டிஷனை நிறைவு செய்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம ரோல்ஸ் தியரத்தில் பயன்படுத்தவே முடியும். அப்படி அந்த ரோல்ஸ் தியரத்தை எதை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ள ஒரு ரியல் நம்பர், அது ரெண்டுக்கும் இடையில ஒரு ரியல் நம்பர் சி அப்படிங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சி அப்படிங்கிற நம்பர் எந்த கண்டிஷனை நிறைவு செய்யும்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷனை நிறைவு செய்யறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி ஃபார் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0, பை. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இன்டர்வல் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் 0, பைன்னு கொடுத்தாச்சு. சிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த தெரியும், ரோல்ஸ் தியரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பியில் தொடர்ச்சியானதாக இருக்கணும். கண்டிப்பாக சைன் எக்ஸ் அப்படிங்கிற வளைவு 0, பையில் தொடர்ச்சியானது தான். அதே மாதிரி சைன் எக்ஸ் நம்மளால வகைப்படுத்தினா காஸ் எக்ஸோ வகைப்படுத்தவும் முடியும். 0, ஓப்பன் இன்டர்வல் 0, பைக்குள்ள வகைப்படுத்தவும் முடியும். தேர்டு கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் ஏங்கிற இடத்துல இங்கே 0 இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் 0, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் அப்படிங்கிறதால எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 இருக்கிறதால சைன் 0ன்னு பிரதிடுறோம். அப்போ சைன் 0வோட வேல்யூ 0 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது பிங்கிற இடத்துல பை இருக்கு. ஸோ எஃப் ஆஃப் பை ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே பை இருக்கிறதால சைன் பை அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். சைன் பையோட வேல்யூ 0 தான். ஸோ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி அப்படிங்கிற கண்டிஷனையும் நிறைவு செய்யுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதில் சி அப்படிங்கிற ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த சிங்கிற நம்பர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்க முன்னாடி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்களா. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இங்கே சி வேணுங்கிறதால எஃப் டேஷ் ஆஃப் சி அப்படிங்கும்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல சின்னு பிரதிடுறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0னா இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல காஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறது காஸ் சியா மாறும். காஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். சி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற காஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது காஸ் இன்வர்ஸாக மாறிடும். இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னும் போது காசோட எத்தனை டிகிரிக்கு நம்மளுக்கு 0 வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 90 டிகிரிக்கு. அப்போ சி ஈக்குவல் டு π/2. ஓகேவா. ஸோ சி ஈக்குவல் டு π/2 அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் 0, பைக்குள்ள கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா 0லேருந்து 180 டிகிரி, இது பையனா 180 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ 0 to 180 டிகிரிக்குள்ள தான் 90 டிகிரி லை ஆயிருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த ஜி வந்து இதுதான் வேலிடான ஆன்சர். இது ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, ஓகே. ஒருவேளை ஒன் வேர்டில் இப்போ நம்ம இவ்வளோத்தையும் டெரிவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருவேளை ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷனை ஒன்று π/2, -π/2, இன்னொன்று 0, இன்னொன்று π/2, இன்னொன்று -π அப்படின்னு 4 வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த சி நம்ம இவ்வளோ தூரம் டெரிவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாகவே இதில் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல 0, π கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு சி அப்படிங்கிற வேல்யூவே 0க்கும் பைக்கும் இடையில இருக்குன்னு தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ 0க்கும் பைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எது வரக்கூடாதுன்னா 0 வரக்கூடாது. ஸோ இங்கே இது அடிபட்டுருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 to π அப்படிங்கும்போது அது வந்து என்னது பாசிட்டிவ். ஓகேங்களா. அப்போ நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ இந்த நெகட்டிவ் இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ π/2 மட்டும்தான் இருக்கு. அப்போ ஆன்சர் நீங்கள் அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இப்படியே பார்த்து டிக் பண்ணிடலாம். வேற இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் டெரிவ் பண்ணாமலேயே நீங்கள் என்ன சொல்லிடலாம்னா ஒன் வேர்டில் π/2 அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.